வீடியோ பார்க்க வந்த எல்லோருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆடுகள் வளர்க்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஆடுகள் பாருங்கள், நிறைய கூட்டமாக நிற்கிது இல்லையா? இந்த ஆடுகள்லாம் கிரை ஆடுகள். தரிசா இடங்கள் கிடைக்கும்போது இடத்துக்காரங்கெல்லாம் உரத்துக்காண்டி ஆடை வந்து கெடை போடுறதுக்கு விடுவாங்க. அதோட எரு வந்து உரமாகும் அப்படிங்கிறதுக்காண்டி உளுந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் இடம் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால கெடைகள் வந்து எல்லாருமே வந்து போட்டிருக்காங்க. இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா கடலை விதைப்பாங்க. பொதுவாக கிராமங்களில் இருக்கிறவங்க அவங்களோட பெருசாக சொத்தாக நினைக்கிறது பார்த்திங்கன்னா ஆடுகளையும் மாடுகளையும் தாங்க நினைப்பாங்க. ஏதோ ஒரு அவசர தேவைக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப யூஸ் ஆவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே ஒரு ஆடாவது விட்டுருக்காங்க. கிராமங்களில் ஆடு வளர்க்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வெறிச்சோடி வீடே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள் நிறைய இறக்கிட்டே இருக்கோம். அவங்க தான் வந்து வசதியானவங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒருத்தவங்களோட சொத்து அவங்க வீட்டில் நிற்கிற மாடுகளும் ஆடுகளும் தானா. இப்போ வந்து அப்படி கிடையாது இல்லையா? இப்போ வந்து நம்ம வந்து இடங்களையும் வீடுகளையும் தான் வந்து நம்ம அதிக அளவில் சொத்தாக பார்க்கோம். இந்த ஆடு பார்த்திங்க அப்படின்னா நல்ல லாபத்தில் வந்து இவங்க வந்து விற்பாங்க. நல்ல ஃபங்க்ஷன் டயத்துலலாம் பார்த்திங்கன்னா கெடா ஆடுகள்லாம் வந்து நல்ல ரேட்டுக்கு போகும். மற்றபடி கறி கிடைக்குமே நல்ல ரேட்டில் தாங்க வந்து விற்காங்க. ஆடு வளர்க்குறது ரொம்ப ஒரு லாபகரமான தொழில் தான். இதில் பார்த்திங்கன்னா நோய் தாக்கம் வந்து இருக்கும். அதை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா மற்றபடி இது வந்து ஒரு நல்ல தொழில் தான். ஆனால் பராமரிப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளுக்கு நம்ம டெய்லி வந்து தீவனம் வந்து போட்டே ஆகணும். அதனால் நமக்கு டெய்லி வந்து ஆடுகளுக்குள்ளே மாடுகள் வளர்க்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட நம்ம வந்து லீவ் போட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி வைக்கணும், கொஞ்சம் நேரம் வெளியில் மேய்ச்சல் கூடணும். அந்த மாதிரி வேலைகள் பார்த்திங்கன்னா மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட இதில் நமக்கு ரெஸ்ட் இருக்காது. ஆனால் மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி பால் கொடுக்குறதுனால அதில் வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஒரு நாள் சம்பளமே அதில் கிடைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.